ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டி இயர் பிரேக் அவுட் தந்துருக்கிற ஒரு 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபினட்டாகவே வாட்ச் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் அவந்தி ஃபீட்ஸ். இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா இப்போயும் ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஆல் டைம் ஆல் டைம் ஹையில் மேலே போய்ட்டு தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்க்குற ட்ரேடர்ஸ், இது மந்த்லி டைம்ஸ்லேருந்து இங்கே சேட் தான் நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா மல்டி இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மந்த்லி பேசிஸில் தான் இங்கே சேட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த பேசிஸில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ 27 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 24 தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு லீட் மீன்ஸ் அதிகம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்லைடாக ஒரு வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROE சொல்லவே தேவையில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக மீன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு இந்த கிளியராக பார்க்கணும். நீங்கள் ப்ரொமோட்டர் கிட்ட 43% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே மீன்ஸ் ப்ளஸ் பண்ணவே இல்லை. எனக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சேம் டைம் வெற்றி கிட்டணும் ஆல்மோஸ்ட் இங்கே 0.00 தான் இருக்குது. மீன்ஸ் கம்பெனியில் இங்கே கடனே இல்லைன்னு கூட ஈஸியாக சொல்லுவோம். இது இன்னும் வெல் அண்ட் குட் தான். அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்டரில் 1300 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1384 கோடி இங்கே சேல்ஸ் இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் இங்கே சேல்ஸ் ஜம்ப் ஆகணும் கிளியராக பார்க்கலாம். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 141 இருந்துச்சு, இங்கே 183 crores இருக்குது. இங்கேயுமே ஜம்ப் ஆகிருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 5000 crores, 5300, 5600. இப்போ ட்ரெயிலிங் 12 மந்த்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் 5900 crores நல்ல கண்டினியூவாக மீன்ஸ் இல்லையே சேல்ஸ் க்ரோ ஆக கிளியராக பார்க்கலாம். சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் கிளியராக பார்க்கலாம். 245, 300, 334, 500. இப்போ பார்த்தீங்கன்னா 675 crores நெட் ப்ராஃபிட்டுமே நல்ல கிளியராக கண்டினியூவாக எவ்ரி இயர் இந்த க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 41% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அரௌண்ட் இங்கே மீன்ஸ் ஒரு 59% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேட்டே தான் இருக்குது. மீன்ஸ் அந்தளவுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு மீன்ஸ் ஒரு ஆவரேஜாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் ஃபஸ்ட்டு தடவை ஆல் டைம் ஹை இங்கே மேக் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் தடவை ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கே டச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கு ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. அண்ட் ஹேண்டில் மேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமில் மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டரான இந்த வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் தான் கிடச்சிருக்கு. அதுன்னு கீழே பார்க்குறீங்க. பிரேக் அவுட் கிடச்சிட்டு ஹையில் போனாலும் எடுத்தோன்னே இங்கே ஹையில் போல் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் இங்கே மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். இப்போயுமே மீன்ஸ் நம்ம இந்த ஸ்டாக்கிங்க டெய்லி பேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்குறீங்க. இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இங்கே கிளியர் ஆகிட்டுருக்கு. அது கிளியராக பார்க்கலாம். விச் மீன்ஸ் இதுவுமே ஒரு ஸ்லைடான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் இங்கே மேக் பண்ணுது. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல ட்ரேடர்ஸ், நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஒரு டபிள்யூ பேட்டர்னை இங்கே மேக் பண்ணுது, அதை கிளியராக பார்க்க முடியும். அட் சேம் டைம் மந்த்லி பேஸில் இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே மீன்ஸ் எடுத்தோன்னே ஒரு ஹை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஒரு ரேலி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மீன்ஸ் என்னோட கன்சிடர் பொறுத்த வரைக்கும் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் இங்கேருந்து ஓரளவுக்கு சைடு வேஸில் கீழே வந்துட்டு மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது இப்போ சப்போர்ட் ஆகிடும். அந்த சப்போர்ட் லைனில் ஓரளவுக்கு சைட்வேஸில் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இன்னும் ஸ்டாக்ஸையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மீன்ஸ் வாட்ச் பண்ணலாம். டெஃபினட்டாகவே வாட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் செகண்ட் ஸ்டாக் சேல் ஸ்டீல். அண்டு இந்த ஸ்டாக்லையுமே இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெட்டராக மீன்ஸ் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு டீசெண்டாக பெட்டராக தான் இருக்குது. இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். நல்ல பெட்டரான மீன்ஸ் கண்டினியூ இல்லை மீன்ஸ் மேலே போச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்ஃபால் ஆகிறதுனால கிளியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஒரு 23% கீழே டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் நீங்கள் கிளியராக பார்க்குறது மீன்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து 23% கீழே டவுன் தான் இருக்கும். அவையும் நான் டெக்னிக்கல்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதேமாரி நீங்களும் இன்னும் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் இங்கே மந்த்லி மெம்பர்ஷிப் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதுவுமே நான் வெறும் ஜஸ்ட் இங்கே 3000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதிக பேர் ரொம்ப பேர் இதில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் இங்கே 3000 சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பையும்
அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது ஸ்பெஷலாகவே அந்த குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எப்போ க்ரோ பண்ணுறதுக்கும் அது டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நீங்களே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸை நீங்கள் டெஃபினட்டாகவே செக் பண்ணலாம். வெறும் ஜஸ்ட் நீங்கள் 5,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம டாப்பிக்கில் வரணும் சேல் கம்பெனி தான். அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 564 ஃபோர்டு. இதுவும் ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பி இல்லவே இல்லை, மீன்ஸ் இது நெகட்டிவ் எஃபெக்ட் தான். ஏன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போயுமே மைனஸில் தான் இருக்கும். அதனால் என்ன ஸ்டாக் பி இங்கே பார்க்க முடியல. அண்ட் ROE சொல்கிற அளவுக்கு பெட்டராலாம் இல்லை, மீன்ஸ் டீசன்ட் சொல்லுவாங்க, அதை விட இங்கே கம்மியாக தான் இங்கே பார்க்க முடியும். ப்ரமோட்டர் கிட்ட 71% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற 71%ல் 19% ஸ்டேக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட்டுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா அதே சேம் டைம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஃபைனான்ஸ் செக்டர் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் டெட்டுக்கிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே டெஃபினட்டாக ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளியராக பார்க்க முடியுது. இதுவுமே ரொம்ப நெகட்டிவான பாயிண்ட் தான். அண்ட் குவார்டர்லி பேசிஸில் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் 193 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் டிசம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 2 crore தான் இங்கே சேல்ஸ் இருக்குது. இங்கே செம்மையாக அடி வாங்கியிருந்தது நல்லா கிளியராகவும் பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 8.83 நல்ல ஒரு டீசன்ட் மீன்ஸ் அதிகமாக நெட் ப்ராஃபிட் தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே அனலைஸ் பண்ணோம் நெட் ப்ராஃபிட் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 8% இருந்துச்சு. ஏன்னா அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது. அட் சேம் டைம் எங்கேருந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அதர் இன்கம் பார்க்கலாம். அது மீன்ஸ் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அதர் இன்கம் லாஸ்ட் டைமில் -400 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 16 crores இங்கே அதர் இன்கம் வந்து இருக்குது. அதனால தான் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 crores இருக்குது. இது கிளியராக வந்து மீன்ஸ் கம்பெனி இங்கே க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபைனான்சஸில் எந்த ஒரு க்ரோவும் இல்லை. ஏன்னா அதர் இன்கமால் தான் இருக்குது. மீன்ஸ் மெயின் கம்பெனி பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுலேருந்து இங்கே மீன்ஸ் ஒரு சேல்ஸ் ஆச்சு இல்லை ரெவன்யூ ஜெனரேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஐ ஹோப் கிளியராக போகும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவும் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. மீன்ஸ் மார்ச் 2025ல் 544 crores இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 313 crores இருக்குது. இதுவுமே நெகட்டிவ் தான். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் -8 crores இருந்துச்சு. இப்போ 5 crores இருக்குது. இதுவுமே மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான் கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இன்வெஸ்டர் செட்டிங்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்டங்கிறது ஜஸ்ட் 29% மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே ஸ்ட்ராங் மீன்ஸ் பிக் பிளேயர் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிக் பிளேயர்லையுமே SIS DAS யாருமே இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்கும். மீன்ஸ் ப்ரமோட்டருக்கு அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு அந்தவே ட்ரஸ்ட் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்லேருந்து அவங்க ஸ்டேக்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 38% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி 29% ஆகிடுச்சு. அதே சேம் டைம் ப்ரமோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 61% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது ஜம்ப் ஆகி இங்கே 70% ஆகிடுச்சு. இதுலேருந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் ப்ரமோட்டருக்கு அவங்க கம்பெனி மேலே அந்தளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்லேருந்து இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்குறேங்க. இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் செகண்ட் இது நேரத்தில் நல்லா கிளியராக பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கும். அதை கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்டாக ஃபஸ்ட்டு இங்கே மேக் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து கீழே வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே மேக் பண்ணிச்சு. மீன்ஸ் இது 1 அண்ட் இது 2 ஆனால் இங்கே நம்பிக்கை ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து தேர்ட் டைம் இங்கே மீன்ஸ் ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் இங்கே மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதையும் கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஏரியாவில் இங்கே என்ன நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சி மட்டும் இல்லாமல் கண்டினியூ ரேலி தந்ததுமே கிளியராக பார்த்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூ ரேலி எவ்வளோ ப்ராஃபிட் தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நியராக வந்து ஒரு 193% ஒரு செம்மையான ப்ராஃபிட் இங்கே கிடச்சிருக்கு. மீன்ஸ் நான் மந்த்லி பேசிஸில் வச்சுருக்கோம். அதனால் கம்மியான கேண்டல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு கேண்டல்ஸுமே ஒவ்வொரு மந்த்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். அதை கிளியராக நோட் பண்ணிச்சிங்க. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் தந்துட்டு மீன்ஸ் மல்டி இயருக்கு பிரேக் அவுட் தந்துட்டு இந்தியாவில் டேரக்டாக ரேலி அந்த மாதிரிலாம் எதுவும் தரல. ஓரளவுக்கு டீசெண்டாக மேலே போய்ட்டு அதுக்கடுத்து கீழே தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது எங்கள் ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாக வாட்ச் பண்ணலாம். இங்கேருந்து கீழே வந்து ஓரளவுக்கு மீன்ஸ் சப்போர்ட் லைனில் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைனாக இருந்தது.
இப்போ இங்கே சப்போர்ட் லைனாக இருக்குது. இந்த சப்போர்ட் லைனுமே ஓரளவுக்கு சைடு பேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூ தாக்க தான் பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப்க்கு மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே அதை மீன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண அது டெஃபினட்டாகவே ஹெல்ப் ஆகுங்க. வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்க தேவை. எனக்கு சேம் டைம் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 பெஸ்ட்டான மல்டி இயர் பில்கோ ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் என்ன ஒரு வாட்ச் சிஸ்டம் மீன்ஸ் பம்பிங்களா அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோவும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். தேங்க்யூ.